வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஷா கேட்ரிங்கில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. பிரியாணி, அதுக்கப்புறம் 65 ஒரு பிரிணி ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் 20 பேருக்கு செஞ்சு கொடுத்துருந்தாரு. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் அவரோட ரீல்ஸ் அடிக்கடி வரும். ஒரு சில சினி பர்சனாலிட்டிக்கு அவர் செஞ்சு கொடுத்துருந்தாரு. இன்ஸ்டாகிராமில் வர்றது எல்லாமே எப்படி நம்புறது பாருங்க, நானும் இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டவுட் எனக்கு, கரெக்டாக இருக்குமா, ஆர்டர் பண்ணால் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு அவரோட காண்டாக்ட் எடுத்து நானே இதோ சின்ன ஆர்டர் தான், பண்ணுவீங்களான்னு கேட்டோன்னே கண்டிப்பாக பண்ணுவேங்க, 15 பேர்னா கூட பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம புஷ்கரா டீமுக்காக நான் பண்ணியிருந்தேங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போகலான்னு இருந்தோம். டீம் எல்லாருமே விரும்பி இருந்தாங்க, நல்லா நான்வெஜ் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப சூப்பராக இருந்துங்க. ரொம்ப தரமாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அந்த மீட் எல்லாம் இருக்குல்ல, மட்டன் பீசஸ்லாம் இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அட்டாச் கூட பண்ணுறேன் பாருங்க, எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் சாப்பிட்றத. ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்களும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட. அவ்வளோ தரமாக, அவ்வளோ சூப்பராக ஆன் டைமுக்கு டெலிவரி பண்ணி நல்லா இருந்ததுங்க. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பைசாக்குமே அவ்வளோ ஒர்த்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் பெரிய ஆர்டர்ஸ்னாலும் ஆர்டர் பண்ணலாம், ஒரு சின்ன டீமுக்கும் ஆர்டர் பண்ணலாம். அவங்க பாகுபாடு இல்லாமல் அதை பண்ணி கொடுக்குறாங்க, ஒரே டேஸ்ட்டில். எனக்கு அதுதான் அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள், நம்பி ஆர்டர் பண்ணுங்கள். என்னோட நிஜமான ஒரு கருத்து இது. நன்றி, வணக்கம், நன்றி.